ஜெரோம் ஒரு தீர்க்கதரிசி. இவர் ஒரு முழுமையான மனிதர். ஒரு கிறிஸ்தவர் என்பதற்கு சிறந்த உதாரணம் இவர்தான். ஆண்டவர் இயேசு ஜெரோமோட ஊழியத்தின் மூலமா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு. மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய பிரசங்கி, உபவாசம் பிரார்த்தனையை பற்றி எழுதியிருக்கிறார். 10 times better and 1,000 times more. ப்ராஃபட் ஜெரோம் பெர்னாண்டோ எழுதியிருக்கிறார். உபவாசம் என்பது வயிற்றுக்காக மட்டுமல்ல, ஆண்டவருக்காக. உபவாசத்தை பற்றி மக்களுக்கு இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தையும் ஒழிப்பதற்காக உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு பின்னால் உள்ள ரகசியங்களை 10 அத்தியாயங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உங்களது உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகள் பலன் பெறுவதற்கான அனைத்து விஷயங்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் புது பயணம் தொடங்குவதற்கான அனைத்துமே இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. உங்களது எண்ணம் ஈடேறுவதற்கு இந்த புத்தகத்தை வாசியுங்கள். www.uncommonresources.com ஐ தொடர்பு கொண்டு உங்கள் பிரதியை பெற்றுக் கொள்ளுங்கள். How to access God's best. தேவனுடைய சிறந்ததை அணுகுவது எப்படி? Are you ready? தயாரா இருக்கீங்களா? Okay. Now, இப்பொழுது humanity is wired to walk away from the best and only go for that which is good. That's how human flesh is wired. மனிதர்கள் சிறந்தவற்றிலிருந்து விலகி நல்லதை நோக்கி போவார்கள். அது மனிதர்களுடைய இயல்பு. But what God has for the Christian ஆனால் தேவன் கிறிஸ்துவர்களுக்காக வைத்திருப்பது is not just something that is good. வெறும் நல்லது மட்டுமே கிடையாது. He wants you to receive his best. அவர் சிறந்ததை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு அவர் விரும்புறாரு. Now, why this is important? இது ஏன் முக்கியம்னா, You don't want second best because there is nothing called second best. If it was second best, it's not best. Best means there is only one best. நீங்கள் இரண்டாவது சிறந்ததை விரும்புவதில்லை, ஏனென்றால் இரண்டாவது சிறந்தது என்று ஒன்றும் இல்லை. சிறந்தது என்றால் ஒன்று மட்டும்தான் இருக்க முடியும். It's a conflicting statement to say, I don't mind second best. இரண்டாவது சிறந்ததில் எனக்கு ஆட்சேபனை இல்லை என கூறுவது அது முரண்பாடான கூற்று. The term best சிறந்தது என்ற வார்த்தைக்கு has meaning to it. ஒரு அர்த்தம் உள்ளது. It means advantageous to you. உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறது That's the என்று first பொருள். definition. அதுதான் முதல் விளக்கம். So when you say I'm going to walk in God's best, you're saying I'm going to walk in what is advantageous to me. தேவனுடைய சிறந்ததில் நடக்கப் போகிறேன் என்று நீங்கள் கூறும்போது எனக்கு பிரயோஜனமாக வழியில் நடக்கப் போகிறேன் என்று அர்த்தம். Are you getting it? உங்களுக்கு புரிகிறதா? I didn't say beneficial. நான் பயனுள்ளது என்று கூறவில்லை, I said advantage. பிரயோஜனமானது என்று கூறினேன். Something can be beneficial and it's still good, but it's not the best. பயனுள்ள சில விஷயங்கள் நல்லதாக இருக்கும், ஆனால் சிறந்ததாக இருக்காது. You can walk in God's best. நீங்கள் தேவனுடைய சிறந்ததில் நடக்க முடியும். How do I walk in God's best? தேவனின் சிறந்ததில் எப்படி How do நடப்பது? I access God's best? தேவனின் சிறந்ததில் எப்படி அணுகுவது? You need what is called a forensic mind. உங்களுக்கு ஒரு தடயவியல் மனம் வேண்டும். Yes. ஆமாம். The word forensic is a term that detectives use in the area of criminal study. தடயவியல் என்ற வார்த்தை துப்பறிவாளர்கள் குற்றவியல் ஆய்வில் பயன்படுத்தும் வார்த்தை. Forensic it means to go to the depths of what others cannot see. தடயவியல் என்றால் மற்றவர்கள் பார்க்க முடியாத ஆழத்திற்கு சென்று ஆய்வு செய்வது. Are you getting it? உங்களுக்கு புரிகிறதா? So if you're going to walk in God's best, தேவனின் சிறந்ததில் நீங்கள் நடக்க போகிறீர்கள் you என்றால் have to have a mind that can pick on the best, because you're the one who makes the decision finally. உங்கள் மனம் சிறந்ததை கண்டுபிடிக்க வல்லதாக இருக்க வேண்டும், ஏனென்றால் இறுதி முடிவை நீங்கள் தான் Okay, எடுக்கிறீர்கள். we are wired to choose between good and bad, நல்லதற்கும் கெட்டதற்கும் இடையே தேர்ந்தெடுக்க நாம் பழக்கப்பட்டவர்கள். but I want you to choose between good and best. ஆனால் நீங்கள் நல்லதற்கும் சிறந்ததற்கும் இடையே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். We are wired to choose between right and wrong, சரி மற்றும் தவறுக்கு இடையே தேர்ந்தெடுக்க நாம் but பழக்கப்பட்டவர்கள். I want you to choose between right and righteous. ஆனால் நீங்கள் சரியானதற்கும் நியாயமானதற்கும் இடையே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். These are levels. இவை அனைத்தும் நிலைகள். You're not supposed to choose God's good for you. You are supposed to choose God's best for you. Let me explain. The reason why the first man fell in the garden is because he was attracted by that which is good. தேவன் உங்களுக்கு தரும் நல்லதை விட சிறந்ததை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், ஏனென்றால் முதல் மனிதன் தோட்டத்தில் நல்லதை தேர்ந்தெடுத்ததனால் தான் God வீழ்ந்தான். himself said, don't touch the tree of the knowledge of good. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தொட வேண்டாம் என்று தேவனே கூறினார். It looks good, but it's not good. பார்க்க நன்றாக தெரியும், ஆனால் அது நல்லதல்ல. So
after touching that which was good, man fell. அதை தொட்ட பிறகுதான் அந்த மனிதன் வீழ்ந்தான். How many people in our society today thought something was good and they touched it and it ended up being bad? இன்னைக்கு சமூகத்துல எத்தனை பேர் நல்லதுன்னு நினைச்சு தொட்ட காரியம் கெட்டதாக முடிஞ்சிருக்கு. Good is not the way you're supposed to go. Best is the way you're supposed to go. நல்லது என்பது நீங்கள் செல்ல வேண்டிய வழி அல்ல, சிறந்ததை நோக்கி செல்ல வேண்டும். John chapter 3 verse number 16. யோவான் அதிகாரம் 3 வசனம் 16. For God so loved the world that he gave us Jesus. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவாக தந்தார். God didn't give us something good. தேவன் நமக்காக நல்லதை மட்டும் He கொடுக்கவில்லை, gave us the best. அவர் நமக்கு சிறந்ததை கொடுத்தார். He gave us the best when he gave Jesus. இயேசு அவரை நமக்கு கொடுத்தபோது சிறந்ததை கொடுத்தார். You believe that, right? நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? Salvation meant that God gave his best. ரட்சிப்பின் பொருள் தேவன் தன்னுடைய சிறந்ததை கொடுத்ததாக பொருள். None of his disciples were on that cross. அவருடைய சீடர்கள் யாரும் சிலுவையில் அறையப்படவில்லை. God gave his best. தேவன் தன்னுடைய சிறந்ததை கொடுத்தார். We don't say Jesus was a good offering. இயேசு ஒரு நல்ல காணிக்கை என்று நாம் கூற மாட்டோம். No, he's the best. அவர் சிறந்தவர், He's the best. அவர்தான் சிறந்தவர். So God gave his best. தேவன் அவருடைய சிறந்ததை கொடுத்தார். The mentality of God is always the best. தேவன் எப்பொழுதும் சிறந்ததை கொடுக்கும் எண்ணத்தை கொண்டவர். Best means advantageous to you. சிறந்தது என்றால் உங்களுக்கு பிரயோஜனமானது என்று அர்த்தம். When you became born again, you became God's best. நீங்கள் மீண்டும் பிறக்கும் போது தேவனுடைய சிறந்ததாக மாறுகிறீர்கள். I'm not making it up. It's in the Bible. James chapter 1 verse number 18 says, you became the best of God's creation. இது யாக்கோபு அதிகாரம் 1 வசனம் 18 கூறுகிறது. தேவனுடைய சிருஷ்டிகளில் நாம் சிறந்தவர்களாக இருக்கின்றோம். Of his own will begat he us with the word of truth that we should be the kind of first fruits of his creatures. That means the term first fruits here is referring to, in the Greek, it's referring to the best. இங்கு கூறப்பட்டுள்ள முதற் பலன் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் சிறந்ததை குறிக்கும் வார்த்தையாக உள்ளது. Best. சிறந்தது. So if you're born again, நீங்கள் மீண்டும் பிறக்கும் போது in all of God's creation, தேவனுடைய எல்லா சிருஷ்டிகளிலும் you became the best. சிறந்தவர்களாக மாறுகிறீர்கள். You're the best. நீங்கள் தான் சிறந்தவர்கள். And then before Jesus went, இயேசு புறப்படுவதற்கு முன்பாக he sent us his best. அவர் நமக்காக சிறந்ததை அனுப்பினார். Who was that? யார் அது? John chapter 16 verse 7 in the revised standard version, it reads like this. Nevertheless, I tell you the நான் truth. உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் போவது உங்களுக்கு advantage. பிரயோஜனமாய் The இருக்கும். word advantage is the word best. இங்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்ற வார்த்தைக்கு சிறந்தது என்று It பொருள். is so you can receive the best that I go. For if I don't go away, you can't receive the best. But if I go, I will send you the counselor, which is the Holy Spirit. நான் போவது உங்களுக்கு சிறந்ததை தரும். ஏனென்றால் நான் Hallelujah. போனால் உதவியாளரை அனுப்புவேன். நான் போகாவிட்டால் அந்த உதவியாளர் வரமாட்டார். அந்த உதவியாளர் தான் பரிசுத்த You ஆவி. getting it? உங்களுக்கு புரிகிறதா? I'm inviting the glorious church family here, there and everywhere to enter into God's best. Glorious Church குடும்பத்தினர் அனைவரையும் இங்கும் அங்கும் எங்கும் சிறந்ததை அடைய அழைக்கிறேன். Hallelujah. Hallelujah. Jesus இயேசு was God's best. தேவன் நமக்கு தந்த சிறந்தவர். After you received his salvation, you became God's best. ரட்சிப்பை பெற்ற பிறகு நீங்கள் சிறந்தவர்களாக மாறுகிறீர்கள். After you received the Holy Spirit, பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு you have received the best. நீங்கள் சிறந்ததை அடைகிறீர்கள். Advantage. பிரயோஜனம். You as a Christian, you have an advantage over everyone in this whole world. உலகத்தில் உள்ள மற்றவர்களை விட கிறிஸ்துவர்களான உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. You have an advantage. உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறது. To choose God's best means to choose the thing that is advantageous to your future. தேவனின் சிறந்ததை தேர்ந்தெடுப்பது என்றால் உங்கள் எதிர்காலத்திற்கு பிரயோஜனமாக ஒன்றை தேர்ந்தெடுப்பது. You will not die without seeing the best. சிறந்ததை காணாமல் நீங்கள் இறக்க மாட்டீர்கள். Receive it, receive it. பெற்றுக்கொள்ளுங்கள். You cannot die without seeing the best. சிறந்ததை காணாமல் நீங்கள் இறக்க மாட்டீர்கள். That which is advantageous to you. அது உங்களுக்கு பிரயோஜனமானதை தருவதாக இருக்கும். Let me go deeper now. இன்னும் ஆழமாக போகலாம். Let me go deeper. இதை பற்றி ஆழமாக பேசுவோம். After you leave this service, இன்று இந்த ஆராதனை முடிந்து நீங்கள் போன பிறகு you'll be confronted with many choices. உங்களுக்கு முன்பாக பல தேர்வுகள் காணப்படும். In those choices, அந்த தேர்வுகளில் you have to choose God's best. தேவனின் சிறந்ததை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். How do you do it? எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? 1 Corinthians 2 verse 9. முதலாம் கொரிந்தியர் 2:9. I hath not seen, தேவன் தம்மில் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் ear hath பண்ணினவைகளை not heard, கண் காணவும் இல்லை, neither has it entered into the heart of man. காது கேட்கவும் இல்லை. The things which God has prepared for them that love him. அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. Verse 10. பத்தாவது But வசனம். God hath
apocalypsis, revealed them unto us by his Spirit. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். For the Spirit searcheth all things, yea, the deep things of God. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். Let me go deep now. இப்ப இன்னும் ஆழமா போய் பார்க்கலாம். If ஒருவேளை you are going to use your eyes to choose, நீங்கள் உங்கள் கண்களை பயன்படுத்தி தேர்வு செய்ய போகிறீர்கள் என்றால் you will miss God's best. தேவனுடைய சிறந்ததை நீங்கள் இழந்து விடுவீர்கள். Because your neighbor also has eyes. ஏனென்றால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் கண்கள் உள்ளது. Your neighbor also uses the eyes to choose. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரும் கண்களை பயன்படுத்தி தேர்ந்தெடுப்பார். But as a born again Christian, ஆனால் மீண்டும் பிறந்த ஒரு கிறிஸ்துவராக you have to go beyond the eyes. நீங்கள் கண்களுக்கு அப்பால் செல்ல வேண்டும். Because the eye hath not seen ஆயத்தம் பண்ணினவர்களை கண்கள் காணவும் இல்லை. what God has prepared. தேவன் உங்களுக்காக தயார் பண்ணது. Eye has not seen. கண் அதை காணவில்லை. Ear has not heard. காது கேட்கவும் இல்லை. So you want to choose God's best, you have to go beyond the ears. தேவனின் சிறந்ததை தேர்ந்தெடுக்க நீங்கள் காதுகளுக்கு அப்பால் செல்ல This வேண்டும். is the reason why we tell people outside, don't judge this ministry by what you. இந்த காரணத்தினால்தான் வெளி உலகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஊழியத்தை கண்களால் இடை போட வேண்டாம் என்று கூறுகிறோம். Because family, you tend to miss God's best when you go by what you see and by what you. அதனால் தான் குடும்பத்தினரே, நீங்கள் பார்ப்பதையும் கேட்பதையும் பொறுத்து தேர்வு செய்தால் தேவனின் சிறந்ததை நீங்கள் இழக்க Eye நேரிடும். has not seen, ear has not heard, neither has it entered into the. Now, heart, just do this. இங்க தொட்டு பாருங்க. Heart. இருதயம். Heart. Okay, this is the heart. இதுதான் உங்க Spirit, இருதயம். soul, connecting point is heart. ஆவியும் ஆத்மாவும் ஒன்று சேரும் இடம். You can't trust your heart. உங்கள் இருதயத்தை நீங்கள் நம்ப முடியாது. Maybe you're surprised you're hearing it from me. ஒருவேளை நான் கூறுவது உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கலாம். You cannot trust your heart. You can't. உங்கள் இருதயத்தை நீங்கள் நம்ப முடியாது. Can I give you another example? இன்னொரு உதாரணம் கூறுகிறேன். One day King David wants to build the temple. ஒரு நாள் தாவீது அரசன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறான். A prophet called Nathan comes to David and says, do all that you have decided in your heart. நாத்தான் என்னும் தீர்க்கதரிசி தாவீதிடம் உன் இருதயத்தில் முடிவு செய்த எல்லாவற்றையும் செய் என்றான். Then Nathan leaves. பிறகு அவர் சென்று விட்டார். And God speaks to the prophet. தேவன் தீர்க்கதரிசியிடம் பேசுகிறார். Nathan, நாத்தான், go back. திரும்பி செல். Tell David not to do what he wants in his heart. தாவீதிடம் இருதயத்தில் தோன்றியவற்றை செய்யாதே என்று கூறு. Because his hands are full of blood. ஏனென்றால் அவன் கைகள் முழுவதும் இரத்தமாய் இருக்கிறது. Church family, சபை குடும்பத்தாரே, if you want to choose God's best, தேவனின் சிறந்ததை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், while the world is choosing according to their heart, உலகத்துல எல்லாரும் அவங்க இருதயத்தை சொல்றதை தேர்ந்தெடுக்கும் போது you have to go beyond it. நீங்கள் அதற்கு அப்பால் செல்ல வேண்டும். Receive as people are receiving here. Open your heart as people are opening hearts here. Worship as people are worshiping. Hallelujah. தெய்வீக ஊழியத்தை பெற மிராக்கல் டோமுக்கு திரண்டு வர பல சர்வதேச பார்வையாளர்களுக்கு இடையில ருமேனியாவில இருந்து வந்திருக்கிற இந்த பெண்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற திறந்த இதயத்தோட வந்திருந்தாங்க. Where do you come from? Romania. Romania, where? Bucharest. Bucharest. I have not been to Romania. Now, in the spirit, I'm going. ப்ராஃபட் ஜெரோம் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியால மட்டுமே முடியிற விதத்துல அவங்க ஆவிக்குள்ள பேச தொடங்கினாரு. அவங்க விசுவாசத்தை வளர்த்து அவங்கள ரட்சிப்புக்கு தயார் பண்ணாரு. Just to let you know, I'm in Bucharest. I am standing in front of, it's like a legal building. The best way I can explain it, stairs. படிகள் படிகளா இருக்கும். This is a legal building. It's like all the lawyers are going there. I am standing there. I go a few meters down. This is like a long stair. தெய்வீகமான துல்லியத்தோட ஆண்டவருக்கு அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மைகளை வெளிப்படுத்தினாரு. அது அவங்களுடைய இருதயத்தை உயர்த்தி அவங்களுக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வந்தது. And you go in, security, it's like an embassy building. ஆமா prophet. I go in. ஆமா. And then I see lawyers, just lawyers running all over. What's that building? அது ஆபீஸ் பில்டிங். சட்டம் சம்பந்தமான விஷயங்களை செய்வாங்க. ஆமா. You know this place? தெரியும். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் அங்கதான் வேலை செய்றோம். There. ஆமா. In that location? ஆமா. Where I just showed you? ஆமா. ஊக்கம் மற்றும் சத்தியத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொன்னாரு. தேவ மனிதன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. As I come out of the building, பில்டிங்கை விட்டு வெளியே வந்ததும் rows of offices. வரிசையா அலுவலகம் இருந்துச்சு. Big buildings like a financial capital. ஃபைனான்சியல் கேபிட்டல் மாதிரி. ஆமா. And I'm going straight 100 meters அப்படியே கடந்து போகும்போது just like one of these places in America. I see the Lord prospering you there. அதை தொடர்ந்து ப்ராஃபட் ஜெரோம் அவங்கள ஒருத்தர் எதிர்கொள்ற ஆரோக்கிய சவால்கள்
வார்த்தைகளை பத்தி பேசினார். அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி அவர் கொடுத்த தீர்க்க தரிசனங்களை முழு மனசோட நம்பினதும் அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்தது. So was everything I said true ஆமா prophet. to what you know as the landscape and Yes, prophet. geography? Yes. I've never been to your office, but see how much God loves you. Wow. If I can go to your office now, I can give you a promotion also. ஆமென். நான் உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுக்கிறேன் In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. அன்பாக்சிங் த மைண்ட், மனதை திறப்பது ப்ராஃபெட் ஜெரோ பெர்னானோட எழுதிய புதிய புத்தகம். இயேசுவின் பணப்பாடத்திட்டம், நீங்களே அடுத்த பிரகாசிக்கும் நட்சத்திரம் என்ற புத்தகங்களில் அதிகம் விற்பனையாகும் எழுத்தாளர். இந்த புத்தகம் மனதை 23 கூறுகளாக பிரிக்கிறது. பல்வேறு வகையான பாடங்களை உள்ளடக்கியது. இது ஒவ்வொரு அம்சத்தையும் விரிவாக வெளிப்படுத்துகிறது. மனதின் சிக்கலான தன்மைக்கு காரணமான அடிப்படை கொள்கை. பின்வரும் 10 கவனமாக வடிவமைக்கப்பட்ட அத்தியாயங்களை கொண்ட இந்த புத்தகம் மனம் என்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரியை எதிர்கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது. மனம். மனம் ஒரு கயிறு. மனம் எங்கே இருக்கிறது? மனதின் உணவு தேவனின் மனம், புலனுணர்வு மற்றும் பரிசுத்த ஆவியானவர், பகுத்தறியும் மனம் மற்றும் தேஜாபு, தரிசனம், கனவுகள், எண்ணங்கள் மற்றும் பொருள், கற்பனை, அரண், சிந்தனை மற்றும் தியானம், மனதின் கருப்பு பெட்டி, மனம் மற்றும் நினைவு. www.timetosow.org/mind பார்வையிட்டு உங்கள் பிரதியை வாங்கிக் கொள்ளுங்கள். What do you call a person who chooses beyond sight, beyond hearing, and beyond the heart? You call that person a prophetic person. கண்களுக்கும் காதுகளுக்கும் இருதயத்திற்கும் அப்பால் தேர்ந்தெடுக்கும் ஒரு நபரை நீங்கள் என்னவென்று அழைப்பீர்கள்? நீங்கள் அந்த நபரை தீர்க்க தரிசனம் உடைய நபர் என்று அழைக்க வேண்டும். Prophetic as in forensic. தீர்க்க தரிசனமானது தடவியல் போன்றது. Forensic means an investigator. தடயவியல் என்றால் ஒரு புலனாய்வாளர் என்று அர்த்தம். The word in verse number 10 that is attributed to the Holy Spirit to say the Holy Spirit searches the bathos of God, the deep things of God. The Holy Spirit is able to investigate. In other words, it's saying the Holy Spirit is ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று கூறுகிறது. அதாவது the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் is forensic. ஒரு புலனாய்வாளர். So my family, என் குடும்பத்தாரே, here, there and everywhere, இங்கும் அங்கும் எங்கும் you have to choose God's best. தேவனுடைய சிறந்ததை நீங்கள் தேர்ந்தெடுக்க You can't வேண்டும். do it unless you're seeing beyond the eyes, அதற்கு நீங்கள் கண்களுக்கு அப்பாலும், hearing beyond the ears, காதுகளுக்கு அப்பாலும், and knowing something beyond the heart. இருதயத்திற்கு அப்பாலும் பார்க்க But வேண்டும். how do you decide then? ஆனால் எப்படி முடிவெடுப்பது? But God hath, நமக்கோ தேவன் அவைகளை uh-huh, தமது ஆவியினாலே, but God hath, நமக்கோ தேவன், but God hath, நமக்கோ தேவன், but God hath, நமக்கோ தேவன், not you, but God hath நீங்க இல்ல, தேவன் என்ன செஞ்சாரு? revealed. வெளிப்படுத்தி இருக்கிறார். So that means இதற்கு அர்த்தம், if I can't choose by my eyes, I have to choose by revelation. என் கண்களால் தேர்வு செய்ய முடியவில்லை என்றால் வெளிப்பாட்டின் மூலம் தேர்வு செய்ய வேண்டும். Where does revelation come from? வெளிப்பாடு எங்கிருந்து வருகிறது? Your advantage, உங்கள் பிரயோஜனத்தில் இருந்து, the Holy Spirit. பரிசுத்த ஆவியிடம் இருந்து. So if you want to choose God's best, நீங்கள் தேவனின் சிறந்ததை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் you have to be very, very good friends with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியிடம் ஒரு நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். The more you tell him you love him, the more he will talk back to you. நீங்கள் அவர் மீது வைத்துள்ள நேசத்தை வெளிப்படுத்தும் போது அவர் உங்களிடம் பேசுவார். May you find God's best. தேவனின் சிறந்தது உங்களுக்கு கிடைக்க கடவுது. Hallelujah. Hallelujah. God's best to you, God's best to you, தேவனின் to சிறந்தது you, to உங்களுக்கும் you, to உங்களுக்கும் you, உங்களுக்கும் to the front row, முன்வரிசை back பின்வரிசையில் row. இருப்பவர்களுக்கும், Those watching us on TV, God's best தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் is what we need. தேவனின் சிறந்ததுதான் தேவை. Glory to God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். In Luke chapter 15, லூக்கா 15வது அதிகாரத்தில் the prodigal son decided what was good for him, ஊதாரி மகன் தனக்கு எது நல்லது என்று தேர்வு what செய்தார். was best for him. தனக்கு எது சிறந்தது? He said to his father, give me the goods that belong to me. அவன் தந்தையிடம் தனக்கு சொந்தமானதை கொடுக்க வேண்டும் என்று And he கேட்டான். left home. பிறகு வீட்டை விட்டு சென்றான். End of the story. What happened? கதையின் முடிவில் என்ன ஆனது? He lost everything. அவன் அனைத்தையும் He இழந்தான். lost everything. எல்லாவற்றையும். He ended up in a pig's pen, இறுதியில் பன்றியின் கூடாரத்தில் வாழ்ந்தான். eating pig's food. பன்றிகளின் உணவை தின்று Attached himself to the Gentiles. புற ஜாதிகளோடு தன்னை இணைத்துக் கொண்டான். Lost everything. அனைத்தையும் I இழந்தான். want you to hear this well. இதை நன்றாக கவனியுங்கள். He stirred up his conscience. அவன் தன்னுடைய மனசாட்சியில் தேடி பார்த்தான்.
He came to his mind. அப்பொழுது அவனுக்கு புரிந்தது, I shouldn't live like this. நான் இப்படி வாழக்கூடாது என்று. Because the life that I chose has given me a bad result. ஏனென்றால் நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை எனக்கு மோசமான முடிவை Family, தந்திருக்கிறது. I'm speaking to someone here. இங்கு இருக்கும் யாரோ ஒருவரிடம் நான் பேசுகிறேன். Look at the life you're living today. இன்று நீங்கள் வாழும் வாழ்க்கையை Can you பாருங்கள். honestly look at it and say, this is God's best? அதை பார்க்கும்போது தேவனின் சிறந்தது என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? It takes humility to look and say, maybe I've made a few mistakes along the way. ஒருவேளை நான் சில தவறுகள் செய்திருக்கலாம் என்று சொல்வதற்கு மனத்தாழ்மை Maybe தேவை. you have lost money. ஒருவேளை பணத்தை இழந்திருக்கலாம். Maybe you lost your respect. ஒருவேளை மரியாதையை The இழந்திருக்கலாம். prodigal son lost everything. ஊதாரி மகன் அனைத்தையும் இழந்தான். Lost his respect, அவனுடைய மரியாதை, lost his father's house, தந்தையின் வீடு, lost his relationship with his father, தந்தையுடன் இருந்த உறவு, lost his purity, தன்னுடைய தூய்மை, lost money, பணம், lost his integrity, தன்னுடைய நேர்மையை இழந்தான். lost his status in society, சமூகத்தில் தனக்கு இருக்கும் நிலையை இழந்தான். but still he's a son. ஆனாலும் அவருடைய மகன்தான். The same may have happened to you. இது உங்களுக்கும் நடக்கலாம். A choice of decisions can get you into a place where you look and say, man, how did I get here? நீங்கள் தேர்ந்தெடுக்கும் முடிவு நான் எப்படி இங்கு வந்தேன் என்ற கேள்வியையும் உருவாக்கலாம். How did I get here? நான் எப்படி இங்கு வந்தேன்? I was okay. நான் நன்றாக தானே How did I இருந்தேன். get here? எப்படி இந்த நிலைக்கு வந்தேன்? Family, until you take responsibility, குடும்பத்தாரை நீங்கள் பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் வரை you can never enter into God's best. தேவனின் சிறந்தது உங்களுக்கு கிடைக்காது. Bring forth உயர்ந்த வஸ்திரத்தை the best robe. கொண்டு வாருங்கள். Do you notice that it's the best robe? அது உயர்ந்த வஸ்திரம் என்று கவனித்தீர்களா? So the father அவருடைய தகப்பன் kept the best சிறந்ததை வைத்திருந்தார். without giving it to the boy. தன்னுடைய மகனுக்கு அவர் அதை கொடுக்கவில்லை. You got the revelation. உங்களுக்கு வெளிப்பாடு கிடைத்ததா? God knows the end from the beginning. ஆண்டவருக்கு ஆரம்பத்தில் இருந்து முடிவு என்னவென்று தெரியும். He knew what a mess you're going to create with your life. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல்களை கொண்டு வர போகிறீர்கள் என்று அவருக்கு He தெரியும். was waiting till you came back நீங்கள் திரும்பி வரும் வரை அவர் காத்திருந்தார். to encourage you, உங்களை to தைரியப்படுத்த. say you didn't lose everything. நீங்கள் அனைத்தையும் இழக்கவில்லை. You lost the thing that you thought was good. நீங்கள் நல்லது என்று நினைத்ததை தான் இழந்தீர்கள். Come here. இங்கு வாருங்கள். Let me show you something. நான் உங்களுக்கு ஒன்றை Can காட்டுகிறேன். you see that? உங்களுக்கு அது தெரிகிறதா? That's the best. அதுதான் சிறந்தது. Since you came back, நீங்கள் திரும்பி வந்ததனால் I trust now that you have learned your lesson. உங்கள் பாடத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்று I'm நம்புகிறேன். giving it back to you. இதை நான் உங்களுக்கு திரும்ப தருகிறேன். Family, குடும்பத்தினரே, no matter how down you are, நீங்கள் எவ்வளவு தாழ்ந்து போனாலும் சரி, you can recover நீங்கள் மீண்டு வர முடியும். and access God's best. தேவனின் சிறந்ததை உங்களால் அணுக முடியும். It doesn't matter if you're 75 and over the hills. உங்களுக்கு 75 வயது ஆகியிருந்தாலும் சரி, The best சிறந்தது is never lost. ஒருபோதும் தொலைந்து போவதில்லை. It's just out of sight. அது உங்கள் பார்வைக்கு வெளியே உள்ளது, அவ்வளவுதான். It's just out of sight. பார்வைக்கு வெளியே If உள்ளது. you come within the range of God's grace, தேவனின் கிருபைக்கு அருகில் நீங்கள் வந்தால் you'll begin to see in your visibility, the best is still here. சிறந்தது இன்னும் இருக்கிறது என்று உங்கள் கண்களுக்கு புலப்படும். Receive this prophecy இந்த now. தீர்க்க தரிசனத்தை In this பெற்றுக்கொள்ளுங்கள். year of unusual breakthroughs, அசாதாரண முடிவுகளை பெற்றுக்கொள்ளும் you will வருடத்தில் confront the best God has. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் சிறந்ததை எதிர்கொள்வீர்கள். It's not determined by how good you were, it's determined how good He அது is. உங்களை பொறுத்தல்ல, அது அவரை பொறுத்து Are you தீர்மானிக்கப்படுகிறது. receiving this? Are you receiving நீங்கள் இதை this? பெற்றுக்கொள்கிறீர்களா? The best has not been lost. சிறந்ததை இன்னும் தொலைந்து போகவில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. I'm talking to you now. நான் இப்பொழுது உங்களிடம் And to பேசுகிறேன். those watching on TV, தொலைக்காட்சியில் பார்த்துக் you have கொண்டிருப்பவர்களிடம் not lost God's best. தேவனின் சிறந்ததை நீங்கள் யாரும் இழக்கவில்லை. You haven't. இன்னமும் இழக்கவில்லை. You haven't. இன்னும் இல்லை. They took the job from you. உங்கள் வேலையை அவர் பறித்திருக்கலாம். They took the promotion from பதவி you. உயர்வை பறித்திருக்கலாம். They took this, that, and the other from you. உங்களிடமிருந்து எதை வேண்டுமானாலும் பறித்திருக்கலாம். They said, now we are rejecting you. இப்பொழுது உங்களை நிராகரிக்கிறோம் We are என்று leaving you கூறலாம். alone. உங்களை தனிமையில் விடலாம். Family, குடும்பத்தினரே, the point of that story is, அந்த கதையினுடைய கருத்து என்னவென்றால், if you can believe what I'm about to say, நான் சொல்ல போவதை உங்களால் விசுவாசிக்க முடிந்தால் you can never lose God's best. தேவனின் சிறந்ததை நீங்கள் என்றும் இழக்க மாட்டீர்கள். You can't lose it. அதை இழக்க முடியாது. Let me tell you something. நான் உங்களுக்காக ஒன்று You கூறுகிறேன். can miss it, நீங்கள் அதை தவற விடலாம்.
but you can't lose it. ஆனால் இழக்க மாட்டீர்கள். God's best is reserved for us. தேவனின் சிறந்தது நமக்காக ஒதுக்கப்பட்டது. அதை எப்படி தெரிந்து கொள்வது? Because eye hath not seen, ear hath not heard. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. What God has prepared. That means the best is prepared. It's there, untouched. It's waiting for you. Wow. Until you get a revelation of what it is. நீங்கள் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும் வரை சிறந்தது ஆயத்தம் செய்யப்பட்டு Are you receiving உங்களுக்காக this? காத்துக்கொண்டு இருக்கிறது. What happened? நான் வெளிநாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கிருமியால் எனக்கு பக்கவாதம் ஏற்பட்டுச்சு. அது பெல்ஸ் பால்சி. 2018 ஒரு கிருமியால் எனக்கு பக்கவாதம் ஏற்பட்டுச்சு. என்னால் சிரிக்க முடியாது. என் முகத்தில் இருந்த நரம்புகளால் எனக்கு வலி ஏற்பட்டுச்சு. என்னால் அசையவும் முடியாது. அதனால நிறைய சிக்கல் இருந்துச்சு. என்னோட கண்ணையும் என்னால் திறக்க முடியல. அவங்க என்னோட இமையை கட் பண்ணிட்டு பிளேட்ஸ் வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க. அதோட ஒரு வருஷத்துக்கு நிறைய எலக்ட்ரிக்கல் தெரப்பீஸும் கொடுத்தாங்க. ஆனால் அது உதவி செய்யலை. டாக்டர்ஸ் முயற்சியை கைவிட்டுட்டாங்க. நான் இதோட தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டாங்க. (2022) க்ளோரியஸ் சர்ச்சை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம். This is holy ground. Your sickness may have been caused by a spirit. Your sickness might be coming from your bloodline. Whatever it is, Jesus is the solution. Jesus is the solution. இப்போ என்னால் நல்லா சிரிக்க முடியுது. என்னோட கண்களும் இப்போ துடிக்கிறது இல்லை. Are you happy? ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். What a God. Wow. Hallelujah. Hallelujah. அந்த நாள்ல இருந்து என்னோட சிரிப்பு திரும்பவும் என்கிட்ட வந்ததை என்னால் உணர முடிஞ்சது. எனக்கு எந்த வலியும் இல்லை. என்னோட இமையை இழுக்கிற மாதிரி இல்லை. அதுல இருந்து முழுமையா குணமடைஞ்ச மாதிரி நான் உணர்றேன். இதுக்கு முன்னாடி 7 வருஷமா மூக்கு பகுதியில இருந்த எந்த வீக்கமும் இல்லை. என்னோட சிரிப்பு திரும்ப வந்துருச்சு. அதோட என் கண்களும் திறந்திருக்கு. அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்போ என்னால் கேமரா முன்னாடி போய் சிரிக்க முடியும், என்னால் பேச முடியும், ஃபோட்டோ எடுக்க முடியும். அது என்னோட நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அதிகரிச்சிருக்கு. இதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ப்ராஃபிட் மூலமா ஆண்டவரோட மகிமையை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அதுக்காக நான் எப்பவும் நன்றியோட இருப்பேன். I stood in the presence of Almighty God. You will see mirrors split into. Real-time prophecy is my ability to come to you and say your phone is about to ring. This is real-time miracles. The prayer is made here and the person is delivered in hospital. தீர்க்கதரிசி ஜெரோமின் ஊழியங்களில் நிகழ்நேர அற்புதங்கள் அசாதாரணமாக நிறைவேறுவதை காணலாம். மிராக்கிள் டோம் மையத்திலேயே குணப்படுத்தும் அறை உள்ளது. தீர்க்கதரிசி ஜெரோம் பெர்னாண்டோ திரளான மக்களுக்கு ஊழியம் செய்யும் போது அற்புதங்கள் வெளிப்படும் இடம். குணப்படுத்தும் அறைக்கான தீர்க்கதரிசி ஜெரோமின் கனவு உண்மையிலேயே அசாதாரணமான ஒன்றாக வளர்ந்துள்ளது. எவ்வளவு தூரத்திலிருந்து ஒருவர் வந்தாலும் அவர்கள் அக்கறையோடு அன்போடு அரவணைக்கப்படக்கூடிய ஒரு சரணாலயத்தை உருவாக்க விரும்புகிறார். பயணத்தால் களைப்படைந்தவர்கள் சௌகரியமான தங்குமிடத்தில் தங்க வைக்கப்படுகிறார்கள். தேவைப்படுபவர்களுக்கு உணவும் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் எல்லையில்லா அன்பை பிரதிபலிக்கிறது. இந்த அழகான நோக்கம் எங்கள் PJFM பங்குதாரர்களை தாராளமான மனப்பான்மையால் மட்டுமே உயிர்ப்பிக்க முடியும். அவர்கள் இரக்கத்தை செயலாக மாற்றுகிறார்கள். நாம் ஒன்றாக சேர்ந்து பலருக்கு இந்த நோக்கத்தை நம்பிக்கையாக மாற்ற முடியும். ஒவ்வொரு புன்னகையும், குணப்படுத்துதலின் ஒவ்வொரு கதையும், ஒவ்வொரு மாற்றப்பட்டவரின் வாழ்க்கையும் நாம் ஒன்றிணைந்து இந்த நோக்கத்திற்கு உயிர் கொடுத்து இன்னும் பல அற்புதங்களை காணலாம். நம்பிக்கை கொடுத்து வாழ்க்கையை மாற்றும் இந்த திட்டத்தில் பங்கு பெறுங்கள். எங்கள் தீர்க்கதரிசி ஜெரோம் பெர்னாண்டோ மினிஸ்ட்ரீஸின் அறக்கட்டளையை ஆதரிக்க விரும்புகிறவர்களாக இருந்தால் www.prophetjerome.com/AA பார்வையிடவும். இந்த தீவு தேசத்தில் ஆண்டவரின் இருதயத்தை நிரப்புவதில் ஜெரோம் பெர்னாண்டோ பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களுக்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். நாடு முழுக்க ஆயிரக்கணக்கானோரின் முகங்களில் புன்னகையை கொண்டு வந்துள்ளார்கள். தெய்வ தூதர் ஜெரோம் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல.
இந்த சாட்சிகள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு உங்களோட விசுவாசம் மூலமாக உங்களோட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மினிஸ்ட்ரியை பற்றி அதிக விவரம் தேவைப்பட்டிருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு ஜெபம் தேவையாக இருந்தால் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு எங்களுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் தயாராக இருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் காலை 6 மணிக்கு ஜீ தமிழில் உங்களை சந்திப்போம்.